இன்றைக்கி நம்ம கிளாஸில் டெமோ கிளாஸ் தான் பார்க்க போகிறோம். தமிழ் டைப்ரைட்டிங். ஓகேங்களா? தமிழ் டைப்ரைட்டிங்கை பொறுத்தவரைக்கு தமிழ் 99 கீ வந்துருச்சு. இதுக்கப்புறம் எல்லாருமே டைப்ரைட்டிங் எக்ஸாம் கம்ப்யூட்டர் இன்ஸ்டியூட்டில் போயிட்டு தான் அடிக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. நீங்கள் வீட்டிலேருந்தே ஆன்லைன்லேயே கற்றுக்கிட்டு கவர்மெண்ட் உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம், மேனுவல் எக்ஸாம் 2 டைப்பில் வைக்கிறாங்க. நீங்கள் கம்ப்யூட்டர் பேஸ்டை சூஸ் பண்ணி நீங்கள் டேரெக்டாக வந்து எக்ஸாம் சென்டர்லேயே போய் எழுதலாம். கவர்மெண்ட்டே உங்களுக்கு சிஸ்டம் ப்ளஸ் இது போல் ஒரு கீபோர்டு ப்ரொவைட் பண்ணுவாங்க. அது மூலயமா நீங்கள் எக்ஸாம் எழுதிக்கலாம். இப்போ அதுக்கான நம்ம பிகினர்ஸ் கிளாஸ் எப்படி எடுக்கிறோம் அப்படின்றதுக்கான டெமோ கிளாஸ் தான் பார்க்க போகிறோம். எப்போவுமே நம்ம ஃபிங்கர் இந்த மிடில் தான் இருக்கணும். ASDF செமிகோலன் LKJ. ஓகேங்களா? உங்களோட கீபோர்டில் இப்படி தான் உங்களோட ஃபிட்டிங் இருக்கணும். உங்களோட சின்ன விரல் Aல இருக்கணும், உங்களோட மோதிர விரல் Sல இருக்கணும், உங்களோட பெரிய விரல் Dல இருக்கணும், உங்களோட ஆள்காட்டி விரல் Fல இருக்கணும். அதே போல் ரைட் ஹேண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா செமிகோலனில் சின்ன விரல், Lல மோதிர விரல், Kல பெரிய விரல், ஆள்காட்டி விரல் J. ஓகேங்களா? இப்போ ஆ இ ஊ இது வந்து அக்கேனான்னு வராது, உங்களுக்கு டாட் வரும். ஏதாவது ஒரு எழுத்து மேலே வைக்கிற புள்ளி. ஓகேங்களா? எந்த எழுத்தை வச்சுட்டு நீங்கள் புள்ளி வைக்கணும். ஏதாவது ஒரு எழுத்து மேலே உங்களுக்கு இப்போ தந்தம்னு அடிக்கிறீங்கன்னா த இந்த இம். ஓகேங்களா? மாக்கு அப்புறம் வர புள்ளி தான் இது. ஓகேங்களா? அந்த புள்ளி இல்லாமல் வெறுமா நீங்கள் அடிச்சுன்னா அக்கேனாவாக அடிக்கும். அதே போல் செமிகோலனில் நா தா மா பா. ஓகேங்களா? இப்போ இம்ப இத்த இந்த இது போல் வல்லினமும் மெல்லினமும் இணை எழுத்துக்கள். அந்த இணை எழுத்துக்களோட ஆட்டோமேட்டிக்காகவே புள்ளி வச்சுக்கும். இல்லை எனக்கு புள்ளி வேணாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு நா, ஓகேங்களா, ஒரு செமிகோலன் நாவை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா, நீங்கள் செமிகோலன் எழுத்துனீங்கன்னா நா உங்களுக்கு ப்ரெஸ் ஆகும். அதுக்கப்புறம் ஒரு ஆவை ப்ரெஸ் பண்ணணும். ஏவை ப்ரெஸ் பண்ணிவிட்டு தா அடிச்சிங்கன்னா புள்ளி போயிடும். மறுபடியும் மா ஃபிங்கர். இப்போ வந்து உங்களுக்கு பாவை அடிச்சிங்கன்னா புள்ளி வரும். அந்த புள்ளியை நீங்கள் கேன்சல் பண்ணணும். ஒரு ஆவை அடிச்சுட்டு நீங்கள் பாவை ப்ரெஸ் பண்ணணும். பண்ணிங்கன்னா உங்களுக்கு புள்ளி போயிடும். ஆ இ ஊ அக்கேனா ஸ்பேஸ் பார். ஸ்பேஸ் பாருக்கு எப்போவுமே நீங்கள் உங்களோட ரைட் ஹேண்டோட கட்டை விரல் தான் யூஸ் பண்ணணும். லெஃப்ட் ஹேண்டை யூஸ் பண்ணக்கூடாது. செமிகோலனில் நா தா மா பா. ஆ இ ஊ அக்கேனா செமிகோலன் நா தா மா பா. ஓகேங்களா? உங்களோட ஃபஸ்ட் எக்ஸசைஸ் இதுதான். ஓகே, இதுக்கு நாங்கள் புக்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிவிடுவோம். தேங்க்யூ.